Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விராலானம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா விரால், தக்காளி, கருவேப்பிலை இலை, வெங்காயம், புதினா மல்லி இலை, பெருங்காயத்தூள், கிராம்பு, பட்டை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. இது பாதி மூடி தேங்காயில தண்ணிப்பாலும் கெட்டிப்பாலும் கலந்து வச்சிருக்கேன். இது உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் கழுவி வச்சிருக்கேன். இது சீரகத்தூள், மல்லித்தூள். இது வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா. இதோட வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க் கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போது தேங்காய் பாலில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கணும். மசாலா எல்லாமே நல்லா கரையிற மாதிரி கலக்கி விட்டுக்கணும். இப்போது தேவைன்னா எக்ஸ்ட்ரா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து விராலையும் உள்ளே போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கணும். கலக்கி வச்ச தேங்காய் பாலை அப்படியே வச்சுட்டு அடுத்து தாளிப்புக்கு ரெடி பண்ணுவோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா சூடாயிருச்சு. அதுக்கப்புறம் அதில் கிராம்பு, பட்டை, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எண்ணெயில் நம்ம போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கணும். இப்போது அதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறணும். அடுத்து புதினா கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நான் இதில் மிளகாத்தூள் யூஸ் பண்ணல, ஏன்னா மல்லித்தூள்லையே மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கலக்கி வச்ச விரால், தேங்காய் பால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், விரால் வாயுங்கிறதுனால. இப்போது நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். எல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. தேவைன்னா ஒரு தடவை இடையில உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ சுவையான விராலானம் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.